அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சட்ட தகவல். தனிச்சட்டம் என்றால் என்ன? பொதுமக்களுக்கு தனி சட்டம்லாம் என்னன்னு தெரியல. அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம் தெரியும், மற்றபடி சட்டம் தெரியும். சிறப்பு சட்டம்னா குண்டர்கள் தடுப்பு சட்டம், இப்போ இந்த குழந்தைகள்லாம் ஏற்பட்ட போஸ்கோ, உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்லாம் தனி சட்டமாக இருக்குது. இந்த தனிச்சட்டம்னா என்ன, இது எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அட்வொகேட் அண்ணா ராமச்சந்திரன் சொல்லுவோம். வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் தனிச்சட்டம் என்றால் என்னென்ன? அதாவது தனிச்சட்டம் பொதுவாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு இடத்துலையுமே தனி சட்டத்தை ஏற்ற முடியும். அதாவது மாநிலத்தில் தனி சட்டம் ஏற்ற முடியும். முதல்ல மத்திய அரசு எப்படி சட்டத்தை ஏற்றுறாங்க நம்ம தெரிவிப்போம் மக்களுக்கு. ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு மக்களவை இருக்கிறது. இதுல எம்பிஸ்லாம் ஒரு மசோதாவை ஒரு மூத்த வழக்கறிஞர், மூத்த நீதிபதி, சமூக ஆர்வலர் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த வரையறைகள்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு மசோதாவா நிறைவேற்றுவாங்க. அந்த மசோதாவை நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு கொடுக்கும்போது ஜனாதிபதி அதை அப்ரூவல் பண்ணி சட்டமாக அமலுக்கு வருகிறது. அதாவது ஐபிசி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஐபிசியை வடிவமைச்சார். அதன் பிறகு இப்போ பிஎன்எஸ் சட்டமாக மாற்றப்பட்டது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துமே காலத்துக்கு ஏற்ப சட்டத்தை மாற்றலான்னு ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் நம்ம இருக்கிறோம், இன்னும் ஒரு 50 வருஷத்தை கழிச்சு என்ன ஜெனரேஷனோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சட்டம். அது மத்திய அரசு இந்த சட்டத்தை ஏற்றுவாங்க. அதே போன்று தனி சட்டத்தை ஒவ்வொரு மாநில முதலமைச்சர் அவர்கள் இப்போ தனி சட்டத்தை ஆணவ படுகொலையை எதிர்த்து ஒரு சட்டத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா தொடர்ச்சியாக ஆணவ படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது. இதை தடுக்கும் வகையில் தனி சட்டத்தை ஏற்றப்படணும். நிறைய நபர்கள், தலைவர்கள், கட்சிக்காரங்கள் எல்லாருமே அதை நிறைவேற்றணும். நிறைய போராட்டங்கள்லாம் இருந்தது. அதன் சார்பாக இன்னைக்கு அவர் அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த அறிவிப்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி எம்.கே. பாஷா அவர்களின் தலைமையிலும் சமூக ஆர்வலர், மூத்த வழக்கறிஞர், செயற்பட்டாளர், முக்கியத்துவமான சமூக நீதி பொறுப்பாளர்கள் அனைவருமே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்க ஆல்ரெடி தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதனால் இவங்களுடைய என்னென்ன பாதிப்பு இருக்கு அதெல்லாம் தெரியப்படுத்தி ஒரு மசோதா பில்ஸ் அதை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நிறைவேற்றுவாங்க. அதாவது எம்எல்ஏக்கெலாம் யார் யாருக்கெல்லாம் இந்த சட்டங்கள் தேவைப்படணும் கணக்கெடுப்படும் அதிகபட்சமாக யார் போடுவாங்க? சட்டமன்ற தமிழக சட்டமன்றம் பண்ணணும். யார் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஓட்டு போட்டுருவாங்க. அதில் அந்த மசோதாவை எடுத்துக்கொண்டு கவர்னர் கிட்ட கொடுக்கும்போது அது சட்டமாக இயற்றப்படுது. இதுதான் தனி சட்டம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்ப்போம். தமிழ்நாடு ஆஃப் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆக்ட், மதுவிலக்கு, அது போன்றுதான் இதுவும் இந்த தனி சட்டமும் உருவாக்கப்படுகிறது. சொல்லுங்க அடுத்தது. அதாவதுண்ணா, இப்போ தனிச்சட்டத்தால் இப்போ இந்த ஆணவ படுகொலையே எடுத்துக்குமே, இந்த தனிச்சட்டத்தால் மக்களுக்கு இது பயனுள்ள ஒரு சட்டமா? இந்த சட்டம் ஒரு வேளை அமலுக்கு வந்தால் இது மக்களுக்கு ஒரு எப்படின்னா இருக்கும்? அதாவது ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக வலியுறுத்தினாங்க. அரசியலுடைய நிலைப்பாட்டு காரணமாக ஒரு தரப்பு சமூகத்திற்கும் மாறாக இதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆணவ தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இது எதுக்காகனா, ஒரே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கலப்பு திருமணத்தை பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது கௌரவ குறைச்சலாக இருக்கும்போது அவங்களுடைய சகோதரரோ உறவினரோ அந்த பெண்ணை மரணத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது சில நேரத்தில் தப்பிக்கலாம். ஏன்னா புகார் கொடுக்க யாரும் இல்லாத பட்சத்தில் தப்பிக்கலாம். ஆக்ஷன் எடுக்க முடியாத சூழலில் நிறைய பேர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆணவ தடுப்பு சட்டம் இப்போ இந்த தனி சட்டத்தின் மூலமாக கூர்மையாக
நேர்த்தியாக காவல்துறை நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அந்த இது போல யாராச்சும் இது போல பாதிக்கப்பட்ட உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இந்த தனி சட்டம். இப்போ தனி சட்டம் வந்து இப்போ நிறைவேற்றாங்கன்னா அதுக்கு ஒரு குழு அமைப்பாங்களா இல்லை வெறும் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே சேர்ந்து பண்ணுவாங்களா? அதாவது தனி சட்டம் என்பது இப்போ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் வந்து முக்கியமான நபர்கள், அதாவது சொன்ன ஓய்வு பெற்ற நீதிபதி MK பாஷா அவர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவர்கிட்டையுமே அவங்களுடைய கருத்துக்கள்லாம் ஒருங்கிணைத்து அதை ஒரு 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 கோட்பாடாக எடுத்து அதில் இருக்கிற முக்கியமானதை எடுத்து கொடுத்து அதை சரிபார்த்து அதன் பிறகு தான் அவங்க வந்து அந்த பில்ஸை வந்து கவர்னர்கிட்ட கொடுப்பாங்க. கவர்னர் வந்து அதை ஒப்புதல் கொடுத்தோன்னா அது அமலுக்கு வந்துடுது. ஏன்னா இப்போ இந்த சட்டம் வந்து சட்டமன்றத்தில் ஏற்றுறாங்க. இது ஒரு வேளை மத்திய கவர்மெண்ட்டுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்குமா? அப்படி இருந்தால் செல்லுமா? அதை பற்றி மக்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக என்னென்ன மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவோ அவங்களுக்கு இந்த சட்டத்தை ஏற்றக்கூடாது அப்படின்னு இந்திய அரசாங்கம் சட்டம் சொல்லுது. அப்படி ஏற்றனால அது வந்து அல்ட்ரா வைரஸ் ஆகிடுது, அதாவது வேலிட் ஆகிடுது, அதை ஏற்ற முடியாது. அதாவது ஏற்கனவே அவங்க நிறைவேற்றப்பட்டிருப்பாங்க சட்டம் சம்பந்தமாக, இவங்களை அதே போல எதிராகவோ இல்லை அது சம்பந்தமாகவோ நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்றாலும் செல்லாது. அதுதான் இந்திய அரசு சட்டத்திலே எழுதப்பட்ட உள்ள ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த ஆணவ படுகொலை என்பது இந்த சட்டம் வந்து அனைத்து மக்களுக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்குமாண்ணா? இது அதாவது படுகொலை என்பதே தவறான ஒரு விஷயம்தான் முதல்ல. அதாவது யாராக இருந்தாலும் மரணத்தை ஏற்படுத்த, ஏன்னா காதல் தான் செய்கிறாங்க, அது அவங்கவுங்க குடும்பத்தை பொறுத்து அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து யாராலையும் மன்னிக்க முடியாத விஷயம். அது வந்து தவறான செயல் தான். இது சட்டங்கள் தேவை தான். இது வந்து என்னன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணாதான் இது இதாகுமா, இல்லை அவங்க சமூக பிற்பட பக்கத்துலேயே இருக்காங்கன்னா அவங்க சமூகத்துக்குள்ளே, அதாவது இதுலேயே உங்களுக்கு வருது பாருங்க, ஆணவ படுகொலைக்கு தடுப்பு சட்டம்னு வருது பாருங்க. அதே மாதிரி ஆணவம், அதாவது சொந்த ஜாதியே, அதாவது பொருளாதார ரீதியாகவோ சொந்த குடும்பத்தில் சார்ந்தவங்களே வந்து மரணம் விளைவிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ கவின் ஒரு தம்பி ஒருத்தர் இறந்தாரு, அவங்க சகோதரர் வந்து ஆப்போசிட்டாக பண்ணாங்களா, அவங்களுக்கு இந்த சட்டம் போடுது, எல்லாருக்குமே இந்த சட்டத்தை போடுது, எல்லா மக்களும் போடுது. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, நன்றி, வணக்கம் சார். கட் பண்ணி போகணும்.